ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளது வந்து பர்ஃபெக்டான பேட்டர்ன், நார்மல் டெய்லரிங்காக இருக்கட்டும், பேட்டர்ன் மேக்கிங்காக இருக்கட்டும், பர்ஃபெக்டான பேட்டர்ன் நம்ம ஒன்று போடுறோன்னா அது கரெக்டாக வந்து நீங்கள் என்ன திங்க் பண்ணி வந்து கட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அவுட்புட் வருது. ஸோ அன்னெசரி டைம்ஸ் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து நார்மல் டெய்லரிங்கும் சரி, பேட்டர்ன் மேக்கிங்கும் சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ திங்க் பண்ணிட்டு, ஸோ இந்த கிராஸ் ஓவர் டாப் இப்படி வரணும் அப்படின்னு திங்க் பண்ணி நீங்கள் அந்த பேட்டர்ன் போட்டிங்கன்னா அதே கரெக்டாக அவுட்புட் வரும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்து நம்ம படித்து அதில் வந்து நிறைய வந்து படித்ததை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளது வந்து அது ஒன்று பண்ணுறோம். ஸோ நம்ம பொட்டிக், நமக்கு மெயினாக வந்து ஒரு பொட்டிக் இருக்குது. அது பேர் வந்து தேஜஸ் பொட்டிக்கு. நாங்கள் பெங்களூரில் தான் இருக்கேன். ஸோ நான் எவ்ரி சண்டேவும் இந்த இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து நமக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரீல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம். ஸோ அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஸோ நம்மலாம் வந்து 90s கிட்ஸ்ன்றதால ஸோ நம்ம சாங்ஸ்லாம் நம்ம பிடிக்கும். எனக்கு ரொம்ப இந்த இளையராஜா சாங்ஸ், எஸ்பிபி சாங்கு, ஸோ அதெல்லாம் பிடிக்கிறதால நான் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நிறைய வந்து சாங் கேட்டுகிட்டே இருப்பேன் டெய்லி. அதனால் அந்த ரீல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம பண்ணுறது வந்து எவ்ரிடே வந்து 90 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு போட்டு நம்ம எக்ஸசைஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது 3 தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இது 3ல் வந்து உங்களுக்கு வந்து இதில் எது யூஸ் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி பொட்டிக்கு செட்டப் பண்ணும் அப்படின்றது நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இந்த 3 விஷயத்தில் நீங்கள் எது கேட்கலாம். ஸோ எக்ஸசைஸ் வந்து அதில் கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் பண்ணுறது வந்து ரொம்ப 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 பேசிக்கான எக்ஸசைஸ் தான். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பண்ணுறது வந்து ஃபஸ்ட் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறோம், நெக் எக்ஸசைஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஐ எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து லங்ஸ் இம்பார்ட்டன்ட், நெக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு, நம்மளோட நெக் ஸ்பாண்டிலிட்டிஸ்லாம் வராமல் இருக்குது நெக் இம்பார்ட்டன்ட். அப்புறமா வந்து கண்ணு வந்து நமக்கு நல்லா பிரைட்டாக தெரிகிறதுக்கு, இரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது 4மே வந்து இம்பார்ட்டன்ட் தான். 4 எக்ஸசைஸ் மாத்திரம் இதில் வந்து நான் இதுக்குன்னு வந்து ஒரு நான் படித்ததெல்லாம் கிடையாது. நம்ம படித்தது எல்லாமே வந்து நம்ம பேட்டர்ன் மேக்கிங், வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீ என் கூட சேர்ந்து பண்ணோம் அப்படின்றது தான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸசைஸை வந்து மார்னிங் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நிறைய லேடிஸ் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு எப்போ பார்த்தாலும் தூங்குறது, ஏஞ்சிக்கிறது, குக்கிங் பண்ணுறது, தூங்குறது, ஏஞ்சிக்கிறது, குக்கிங் பண்ணுறது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இதே ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரொட்டீன்லேருந்து கொஞ்சமாவது வெளியில் வந்து ஒரு 1/2 hour வந்து ஸோ லேடிஸ் டு லேடிஸ் வந்து பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட எந்த கொஷின் வேணாலும் நீங்கள் கேட்கணுன்னா கூட டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு 1/2 hour வந்து கண்டிப்பாக லேடிஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு இந்த 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணிட்டு அது முடிச்சது பார்த்தா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா கூட நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறவங்க எடுக்கலாம். நம்மள மாதிரி ஆள்லாம் வந்து என்ன மாதிரி ஆள்லாம் வந்து இப்போ ஒர்க் போனாக்கா நான்லாம் வந்து ஷாப் கிளம்பி போயிடுவேன். ஸோ நான் போனேனாக்கா அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு பிரேக் எடுத்துப்பேன். கொஞ்ச நேரம் தூங்குவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு நாள் வந்து கஸ்டமர்ஸ் நமக்கு ஷாப்பில் இருந்தாங்கனாக்கா சம்டைம்ஸ் 10 o'clock கூட நம்மளால் வந்து அங்கேருந்து வர முடியாது. நான் முன்னாடி ஷாப்லேருந்தே நிறைய லைவ் போட்டிருந்தேன். ஷாப்பில் வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. வைஃபை வந்து அங்கே இல்லை. நம்மளோட டேட்டா தான் வச்சு பண்ணுறோம் அப்படின்றதால அங்கே வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது, பிளராக தெரியுது அப்படின்றது எப்பயுமே இஷ்யூஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, அதனாலே நான் வந்து அதில் அங்கேருந்து போகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் லைவ் போடவே எனக்கு வந்து ஆப்ஷனே கிடைக்கவே இல்லை. ஸோ அங்கே வந்து அம்மா வந்து எப்பயுமே காத்தால கிளம்பி போயிடுவாங்க 9 o'clockலாம். ஸோ மோஸ்ட்லி முக்கால்வாசி ஹவர் 9 to 9 வந்து அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்கு மேலேயும் ஜாப் ஒர்க்கர். ஏன்னா நமக்கு அது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு ஷாப்புக்கு போய் ஒர்க் பண்ணுற எஃபெக்டே தெரியாது. ரிலாக்ஸாக எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இது வந்து எங்கள் வீடு, நான் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு வீடு செட்டப்லேயே தான் வந்து நம்மளோட பொட்டிக்கும் இருக்கும். ஸோ பார்த்தா அது வீடா பொட்டிக்கா அப்படின்னு தெரியாது. கடை மாதிரி இருந்தால் தான் பொட்டிக்கு எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அந்த வீடையே வந்து நம்ம கமர்ஷியலாக பண்ணிவிட்டு வந்து நம்ம வீடாக ஒரு ஷாப்பாக வந்து செட் பண்ணியிருக்கோம். அதே டைமில் வந்து கடையாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து அம்மா வந்து எப்பயாவது, ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஏஜ் ஆனதால் அவங்களால நிறைய ஒர்க் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணுறது. ஏன்னா வந்து எனக்கு வந்து இங்கே நம்ம வீட்டில் வந்து நிறைய வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் எடுப்பேன் நான். நம்ம வந்து கம்ப்யூட்டரில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே நான் ஷாப்பில் போய் எடுத்தேனாக்கா நான் இருந்துக்கிட்டே அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. ஸோ நான் ஒரு 5 minutes சொல்லிவிடுங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து இங்கே ஃபீஸ் பே பண்ணி வந்து ஆன்லைன் கிளாஸஸ்